கோவிந்தான்னு வைக்கிறதோ இந்த குறிப்பிட்ட பாடலை வந்து கேட்டினா அதே மாதிரியான அந்த ராகம் தொனியில் வந்து பாடுறதை வந்து கேட்டினா நீங்கள் மென்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் சாமியோட படத்தை போட்டு பெருமாள் படத்தை போட்டு அதை மென்ஷன் பண்ணால் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் கேட்டு கருதுபட்டு சார் கோவிந்தான்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோடி கேட்டிருக்காங்க சார் இதெல்லாம் ஓவர். இதெல்லாம் நீங்கள் அரசியல் வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் வந்து டைரக்டராக சென்சார் போர்டுக்கு இல்லை மெம்பராக அவர்கிட்ட கொடுத்தா என்ன சொல்லுவார்? அவர் செய்வார் சந்தானத்தை கூப்பிட்டு பேசுவாரா? இல்லை அவரே கேட்டிருக்காரு எப்போ ரிலீஸு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அந்த படத்தினுடைய ரிலீஸை தடைப்படுவதற்குண்டான வாய்ப்பு அதெல்லாம் தடையெல்லாம் ரிலீஸ் பண்ண தடையெல்லாம் கிடையாது சார். 16 அந்த பாட்டை ஏன் வைக்கிறாருன்னா ஒரு வேளை வந்து தெலுங்கு ரசிகர்கள் விரும்புவான்னு கூட வச்சிருக்கலாம். அதை ஒரு நெகட்டிவ் பார்வையாக எடுத்துக்கிட்டு உடனே அந்த படத்தை தடை செய்யணும், அந்த படத்தை வந்து கேட்டினா வந்து வெளியே வராமல் பண்ணணும்னு சொன்னால் தமிழ்நாடு இது பாட்டு எடுக்கிறாங்களோ அந்த மூவி பேன் பண்ணுறாங்களோ பண்ணணும். பெரும்பாலும் பாடல்கள் தான் மோசமாக இருக்குது. பாடல்களில் உடல் அசைவுகள் அதை முதல்ல சரி பண்ணணும். அப்போ இனி வரும் காலங்களில் தடுத்துருவாருன்னா அவங்க குடும்பம் தானே ஃபுல்லாகவே இருக்குது. அங்கே யார் இருக்கிறாங்க சினிமாவில்? செய்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கிறதுனா அங்கே அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு அவ்வளோதான், வராது, படமே வராதுன்ட்டு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுபாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். டிடி நெக்ஸ்ட் லெவலில் ஒரு பாட்டு ஒன்று, அந்த பாட்டு நீங்களும் கேட்டிருப்பீங்க, கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி. டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய பாடலை நீக்க கோரியும் ரூபாய் 100 கோடி மான நஷ்டஈடு கேட்டு சந்தான படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினரும் பாஜக மாநில செய்தி தொடர்பாளருமான பானு பிரகாஷ் ரெட்டி வந்து நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காரு. அந்த பாடல் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து மனஸ்தாபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தி வாயிலாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எப்படி பார்க்குறது இந்த விஷயத்தை? இதை வந்து பேசுறதுக்கு முன்னாடி தெலுங்கானாவில் மகளிர் ஆணையக்குழு தலைவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தெலுங்கு படங்களுடைய அந்த டான்ஸ் இருக்குல்ல, நடனம், அந்த நடனம் வந்து ரொம்ப ஆபாசமாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு வந்து எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணணும், அதை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாங்க. அது சில நடவடிக்கைகள் அது தொடர்ச்சியாக நடக்குது. தெலுங்கானாவில் நடக்குது. இது தெலுங்கு படங்களில் அவங்க சொல்கிறது, தமிழ் மற்ற படங்களில் சொல்லி இந்திய திரைப்படம் அத்தனையும் சொல்ல, தெலுங்கு படங்களில் ஆபாச நடனங்கள் அசைவுகள் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப அருவருப்பாக ஆண் பெண் உடல் உறவை வந்து பார்த்தீங்கன்னா மையப்படுத்துகிற மாதிரியான அந்த உடல் அசைவுகள் வந்து இருக்குது. இவன் அந்த பக்கம் அவன் காலை மடக்கிட்டு தொடைய ஆட்டுறதும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இப்படியான நிறைய வந்து மோசமான ஆபாச காட்சிகள் வந்து குறிப்பிட்ட நடிகர்கள் வந்து அது அல்லு அர்ஜுனா இருக்கட்டும் அல்லது வந்து ராம் சரணா இருக்கட்டும், இன்னும் எல்லா இருக்கிற நடிகர்கள் வந்து நடன அசைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்றத வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழலில் வந்து அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வந்து போயிட்டு இதில் வந்து சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் வந்து இது வந்து சாமியை மையப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறது. அதில் வந்து அறங்காவலர், திருப்பதி கோயிலினுடைய அறங்காவலர்னா அறங்காவலர் அவருடைய வேலையை பார்க்கட்டும் சார். இங்கே கோவிந்தான்னு பேர் வச்சாலே நீங்கள் வந்து வரக்கூடியதில்ல. நீங்கள் கோவிந்தான்னு வைக்கிறதோ இந்த குறிப்பிட்ட பாடலை வந்து கேட்டினா அதே மாதிரியான அந்த ராகம் தொனியில் வந்து பாடுறதை வந்து கேட்டினா நீங்கள் மென்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் கோவிந்தான்னு பேர் வந்தாலும் சரி, அல்ல அந்த ராகத்தை மையப்படுத்தி வந்தாலும் கேட்டால் காயப்படுத்தா சொல்ல முடியாது. நீங்கள் கோவிந்தா படத்தை போட்டு, அதாவது கேட்டால் சாமியோட படத்தை போட்டு பெருமாள் படத்தை போட்டு அதை மென்ஷன் பண்ணால் நீங்கள் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பாடல் வந்து இதை தான் பிரதிபலிக்குதுன்னு சொல்ல மாதிரி கேட்டால் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது சார். நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அங்கே ஏதாவது நீங்கள் வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு ஆபாச காட்சியை நீங்கள் அங்கே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். சந்தானம் வந்து கோவிந்தான்ற அந்த பாடலை வந்து போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஆபாச காட்சியை வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு காணொலியில் ஒரு ரீலில் பார்க்குறேன், அந்த மாடர்ன் ஜாக்கெட் இருக்குல்ல, மாடர்ன் ஜாக்கெட் போடும், அது அந்த அது என்ன சொன்னாங்க, டெய்லர் அக்கா இருக்கு, அதுங்கெல்லாம் நம்ம இருக்கோம்னா மாடர்னாக தைக்கிறாங்கல்ல, இந்த ஜாக்கெட்டை ஃபேஷனாக தைக்கிறாங்கல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் படமும் வந்து பார்த்தேன் நான். பெருமாள் படமும் வந்து அவங்க
அவங்களுடைய பெருமாளுடைய நமக்கு அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, அலமேலுவா அவங்க 2 பேர் பணமும் போட்டு ஜோடியாக போட்டு ஜாக்கெட் முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் சார். இப்போ அப்பெல்லாம் எங்கே போனீங்கன்னு அப்போல்லாம் எங்கே போனீங்க சார்? அது கூட கிடையாது சார். இதை தாண்டி இன்னும் இவங்க இதுதான் கிடையாது கேட்டினா, இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு இருந்தது வந்து மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாற்றணும் கருத்தருன்னு டிராகன் படத்தில். அது கேட்டு கடந்து போயிட்டோம், அவ்வளோதான். இதெல்லாம் கேட்டு கடந்து போயிட்டோம் சார். கோவிந்தான்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 கோடி கேட்டிருக்காங்க சார். இதெல்லாம் ஓவர். இதெல்லாம் அதான் சொல்றேனே, எதை கேட்கணுன்ற ஒரு விவசாய வேணும். ஃபன்னா சொல்லியிருக்காங்க. ஃபன்னு கூட எடுத்துக்க முடியாது சார். இது அது ஒரு என்ன பெரிய ஃபன் இருக்கு? ஃபன் கூட சொல்ல முடியாது. ஃபன் சொன்னாதான் இவங்களுக்கு சொல்றது கேட்டால் ஃபன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேலி கிண்டல் அப்படி கொண்டு போயிடுவானுங்க. அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாட்டு, அவ்வளோதான். கடந்து போயிட போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு போயிட்டு இது நீங்கள் கொச்சைப்படுத்துறதுலாம் இப்போ வந்து இப்போது மத உணர்வை கொச்சைப்படுத்துதலோ அது இறை நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறதோ எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு கிடையாது. எனக்கு எவ்வளோ துயரம், எவ்வளோ சோகம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு வந்து ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறேன். எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொருத்தரோட நம்பிக்கையை வந்து நான் கொச்சப்படுத்த மாட்டேன். அவன் நம்புறான், அவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, நம்மளால் கொடுக்க முடியுமா அந்த ரிலீஃபை? அப்படி நம்ம வந்து கடந்து போயிடுறோம். அவனை நீ சாமி கும்பிடாதுன்னு சொல்கிறது நம்ம வேலை கிடையாது. அவன் கும்பிட்றானா கும்பிட்டு போட்டான், அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கே வந்து நான் பெருமாள் தான் சொல்கிறேன்னு கிடையாது. அது பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும் வந்து ஸோ இந்த சாமிகள்லாம் சொல்லி கொச்சைப்படுத்தணுன்றது நமக்கு நோக்கம் கிடையாது. அவங்க நம்பிக்கை இது. நீங்கள் நம்புறீங்க. அவர் எந்த இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து சந்தானம் வந்து பெரியாரை வந்து மையப்படுத்தி கூட ஒரு கருத்து வெளியிட்டு தெரியும் உங்களுக்கு. அந்த ராமசாமி நான் இல்லை, ராமசாமி நான் இல்லைன்னு சொன்னோம். அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும்? இந்த சைடில் திராவிட இயக்க ஊடகங்கள்லாம் வந்து வரிஞ்சு கட்டி நின்னாங்க சந்தானத்துக்கு எதிராக. இப்போ வந்து கேட்டால் கோவிந்தாவை சொல்கிறான்னு கேட்டால் ஒன்று இந்த பக்கம் ஒரு டீம் வந்து நிற்குது. அப்போ ஒரு கலைஞனுக்கு வந்து சுதந்திரம் வேணும் சார், படைப்பு சுதந்திரம் வேணும் ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு. இது ஒன்றும் அப்படியே வந்து இதுக்கு 100 கோடி கேட்குற அளவுக்கு இது ஒருத்தான மேட்டரும் கிடையாது. இதனாலேயே படம் ஓடினும் சொல்ல முடியாது இல்லையா? ரெண்டாவது அவர் கொச்சைப்படுத்திருந்தாருன்னா சொல்லுங்கள். ஆபாசமாக அங்கே சில படங்களை வச்சுருந்தாருன்னா சொல்லுங்கள். எவ்வளோ பாட்டு இருக்குது சார். எல்லாத்தையும் நீங்கள் கிளைம் பண்ணாங்கன்னா, எல்லாரும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த வேலையை சினிமாவே எடுக்க முடியாது. எல்லாரும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொன்றுத்துக்கும். அந்த காலத்தில் எவ்வளோ இருக்குது சார். இளந்த பழத்தை வச்சு ஒரு பாட்டு இது சார். இளந்த பழம் இளந்த பழம் வைக்கிறவங்களாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அப்போ என்ன நடந்திருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் எவ்வளோ வருதப்பா கஞ்சி வருதப்பான்னு ஒரு பாட்டு இருக்குது. இன்னும் நான் நிறைய சொல்லிவிடுவேன், அப்புறம் இதுவாயிரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்ல முடியுமா அந்த வருதப்பா யார் அப்படின்னு சொல்ல முடியுமா? வரதப்பா இல்லை, பக்கத்தில் ஒரு வார்த்தை யாரு அப்படிங்கிறத கேள்வி. நான் கேட்கறதே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது. கர்த்தரை வந்து சொல்கிறாங்களே சார், வந்து மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாற்றணும் கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் இது வந்து ஒருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி கிண்டல் பண்ணும்போது இன்னொருத்தரை மையப்படுத்துகிற மாதிரி தான் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறாருங்க, கோவிந்தான்னு ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறாரு, மிகப்பெரிய பிரபலமான ஒரு நபர், அவர் இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு, அவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி கேலி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு கூட சொன்னாலும் கூட அது நியாயம் இருக்குது. ஒரு சாமி, அந்த சாமியை வந்து இவர் வந்து கோவிந்தான்ற அந்த பாட்டை போட்டு கிண்டல் பண்ணிட்டாருங்க. சாமியை காட்டியிருந்தா நீங்கள் சொல்லுங்கள், அந்த படம் அந்த சீனில் சாமியை காட்டியிருக்கா? கடந்த காலத்தில் அப்படி பேசணும்னா எவ்வளோ பேசலாம் தெரியுமா தமிழ்? நேரடியாகவே கேலி கிண்டல் பண்ண படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப அதீதமானது. ஒரு படைப்பு சுதந்திரத்துக்கே வந்து எதிரான நடவடிக்கை தான் நான் இதை பார்க்குறேன். எடுக்கக்கூடங்களை யாருன்னு கூட நான் பார்க்கல. அவர் வந்து பிஜேபியில் வந்து செய்தி தொடர்பாளராக இருந்துக்கிட்டோம், இல்லை அவர் அறங்காவல் குழு யார் வேணா இருக்கட்டும், நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை இவர் வந்து பாருங்கள், அவர் வந்து சாமியை வந்து அசிங்கப்படுத்தியிருக்கார் பாருங்கள், இந்த பாட்டையும் பாடிட்டு சாமியை வந்து அங்கே கொச்சப்படுத்துறாரு, செக்ஸுவலாக நடனம் ஆடுறாரு. இந்த காட்சி ஒரு குறிப்பிட்ட காட்சி, பெரிய சர்ச்சைக்குரிய காட்சியில் அது ஒரு இன்ட்ரோசின் தான் நான் நினைக்கிறேன் அநேகமாக. அவ்வளோதான் அதை காட்டுறாரு, அவ்வளோதான். இப்போ நேற்று வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திருப்பதிக்கு வழிபாட்டிற்காக போயிருக்காரு. போன இடத்துல பானு பிரகாஷ் ரெட்டி அவர்கள் வந்து இந்த மாதிரி உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்தானம் அவர்களுடைய திரைப்படத்தில் இந்த மாதிரியான பாடல்கள் வந்திருக்கு, இது மிக மிக பெருமாள் அவர்களை வந்து ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு பாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அவர்கிட்ட வந்து குற்றச்சாட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவர் எப்போ ரிலீஸ் அப்படின்னு கேட்ட அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவார் நான் கேட்குறேன். ஸோ சென்சார் போர்டெலாம் போயிட்டு தான் சார் ஒரு படம் வருது. இதுக்கு வந்து கரெக்டாக நிவாரணம்னு சொல்ல போனால் இவர் அவர்கிட்ட சொல்கிறத விட சென்சார் போர்டு இருக்குல்ல, இவங்ககிட்ட தானே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே சார் இருக்குது. நான் கரெக்டாக பேசுகிறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் சென்சார் போர்டு இருக்குது. அவங்க தான் நாமினேட் பண்ணுறாங்க மெம்பர்ஸை. சென்சார் ஆகி வெளியே வருது இல்லை, நீங்கள் அங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. அப்போது சட்டத்துக்கு உட்பட்டு அது மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் அரசியல் வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் வந்து டைரக்டராக சென்சார் போர்டுக்கு இல்லை மெம்பராக அவர்கிட்ட கொடுத்தா என்ன சொல்லுவார்? அவர் என்ன செய்வார்? சந்தானத்தை கூப்பிட்டு பேசுவாரா?
ஸோ அது போகும்போது அவர் இருக்கும்போது அப்படி சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். எனக்கு என்னென்னா ஒரு படத்தை வந்து சென்சார் போர்டு அனுமதிக்குது, அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே படமே வெளியே வரப்போகுது. அப்போது படம் வெளியே வரக்கூடாது, இந்த குறிப்பிட்ட காட்சி தடை பண்ணால் நீங்கள் சென்சார் போர்டில் போன முறையா, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நீங்கள் தான் இல்லையா? ஸோ அதனால் வந்து இல்லை அது தாண்டி உங்களுக்கு வந்து நான் வந்து நிவாரணம் கிடைக்கலன்னு சொன்னால் நீதிமன்றம் போங்க. படத்தினுடைய அவர்கிட்ட போய் சொன்னா என்ன பண்ண எடப்பாடி? இல்ல அவரே கேட்டிருக்காரு எப்ப ரிலீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிங்கிறப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸை தடைப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு அதெல்லாம் தடையெல்லாம் ரிலீஸ் பண்ண தடையெல்லாம் கிடையாது சார். அப்படியே தடை செய்யறதா கூட நீதிமன்றத்தில் தடை வந்து நீங்க கேட்டு போகலாம். ஆனால் இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரம் வந்து ஒரு அளவுக்கு தான், எல்லாமே லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. யாருமே சொல்றேன் நான் அந்த இடத்துல நீங்க அதான் நான் உதாரணம் சொல்றேன். தெலுங்கு படத்துல எவ்வளோ ஆபாச காட்சிகள், ஆபாச நடனங்கள் வந்து அதை விட்டுட்டு இதுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. தமிழ்நாடு கோவிந்தா கோவிந்தான்னு பாட்டு பாடுறாரு, அதில் வந்து பெருமாளை குறை சொல்ற மாதிரி இருக்குன்ட்டு. அதை தான் நீங்கள் தெலுங்கு படங்களே நம்மளால உதாரணம் சொல்ல முடியாது சார். ஆமாம், இங்கே யாரும் எதுவும் இப்போ மத ரீதியாக புண்படுத்துறாரு, இல்லை மதங்களை கொச்சைப்படுத்துறாரு, இறை நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம். அங்கே எங்கே கொச்சைப்படுத்துறது இருக்குது? அந்த பாடல் வரி வருது, அவ்வளோதான். அந்த பாடல் வரியில் என்ன மாதிரியான கொச்சைப்படுத்துறாரு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பார்க்குறோம்ல, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாலே வந்து சொல்ல முடியாது சார். கோவிந்தான்னு பேரை வைக்கக்கூடாது சார் யாருமே. கோவிந்தான்னு ஒருத்தர் இருக்கிறான், பேங்க்கில் போய் கொள்ளை அடிச்சிடறான். நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் அடிஷனல் ஒரு தண்டனை கொடுங்க. அவர் கோவிந்தான்ற பேரை வச்சுட்டு கொள்ளை அடிச்சதுனால கொஞ்சம் கூடுதலாக ஒரு 10 வருஷம் தண்டனை கூடுதலாக கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான். குற்றம் செஞ்சாக்கா குற்றத்துக்கான தண்டனை, அவ்வளோதான். கோவிந்தான்னு பேரை வச்சுட்டு குற்றம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னால் கூடுதலாக கொடுப்பீங்களா? நான் தான் பேர் அவ்வளோதான் சாரிங்க. ஒரு பாடல் வந்து அந்த வேணும் நீங்கள் சொல்ல அந்த மெட்டோடு சேர்ந்து அந்த ராகத்தோட ரைட், ஆமாம் ராகத்தோட வருது, கோவிந்தா கோவிந்தான்னு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த சீனில் வந்து அவர் என்ன காட்டுறாரு, என்ன கொச்சப்படுத்துகிற மாதிரி காட்டுறாரு சொல்லுங்கள். ஏதாவது ஆபாசமாக அருவருப்பு தகுந்த ஏதாவது காட்சிகள் காட்டினா நீங்கள் சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் சொல்லிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் கர்த்தர்னு வந்து பேரை எப்படிங்க சொல்லுங்க? காப்பாற்றணும் கர்த்தர்னு தான் சொல்கிறது. எப்படி நீங்கள் கர்த்தர்னு வைப்பீங்கன்னு சொல்ல முடியும்? எவ்வளோ இருக்குது சார் அது மாதிரி. ஓகே, இதெல்லாம் வந்து படைப்பு சுதந்திரத்தை இப்படியே நீங்கள் நசுக்கிக்கிட்டே போனீங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது நாளைக்கு. இது வந்து எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்ச நாளாகவே இந்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி அவங்களுக்கெல்லாம் சரி நியாயம் பட்டா அப்படியே அனுமதிச்சுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தம்பி கார்த்தி வந்து என்ன சொன்னார், லட்டு விஷயத்தில் பேசினார். போகிற போக்கில் ரொம்ப நக்கலாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, அப்படி தான் அவர் சொன்னார். அதை வந்து மென்ஷன் பண்ணும்போது வந்து கிட்ட ரொம்ப ஆவேசமாக ஆக்ரோஷமாக மென்ஷன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பவன் கல்யாண் வந்து பண்ணார். நான் சொல்கிறேன், அவர் சொல்லக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனு, அப்போ அந்த லட்டு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அந்த லட்டில் வந்து இந்த மாட்டு கொழுப்பு கலந்துருக்குது, அதெல்லாம் அந்த சர்ச்சையெல்லாம் ஓடும்போது அப்போது வந்து லட்டுனாலே அங்கே பிரச்சனை தான் சொல்லிட்டு கொஞ்சம் அவருடைய எப்பவும் சிரிக்கிறது சிரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நக்கலாக சிரிக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதை நம்ம சொன்னோம், கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசும்போது அந்த மாதிரி வார்த்தை கேட்டால் இது இயல்பாக நடக்கக்கூடியது தான், ஒரு மனுஷனுக்கு பண்ணது. ஆனால் அதை மென்ஷன் பண்ணாங்க. அப்போ உடனடியாக போயிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அது கார்த்தியும் சரி சூர்யாவும் கூட மன்னிப்பு கேட்டாங்க. அது வந்து பவன் கல்யாணுக்கு கேட்ட மன்னிப்பு கிடையாது. அந்த இடத்துல கடவுளை ஏதோ நிதிச்சிட்டா மாதிரி நினச்சி தான் அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க. உடனே பவன் கல்யாணுக்கு பயந்தெல்லாம் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அப்படி வந்து ஒரு சீன் அவர் வந்து கிரியேட் பண்ண அவ்வளோ ஆக்ரோஷமாக ஆவேசமாக அவர் பேசுனதுலாம் உங்களுக்கு தெரியும் சொல்கிறேன். அதே வந்து பவன் கல்யாணம் வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இங்கே வந்து சில கருத்துக்கள் அவர் வைக்கும் போது எந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வைக்கிறாருன்னு பார்க்கணும். நம்ம எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லி அதை வந்து காயப்படுத்தணுன்றது நமக்கு நோக்கம் கிடையாது. அவரோட நம்பிக்கையை நம்ம வந்து மதிக்கிறோம். இறை நம்பிக்கை இருக்குது. அவர் சங்கின்னு சொல்கிறாங்க சில பேர். நம்ம சங்கின்னு கூட நம்ம சொல்லலை, சங்கி மாதிரின்னு கூட நம்ம சொல்லலை. அவர் சங்கியாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க்கத்தில் போகிறீங்க, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இன்னொருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதையே திணிக்கிறதுன்றது இப்போ சந்தானத்தை கிட்டத்தட்ட அப்படி தான். இப்போது எப்படி கார்த்தியை கார்னர் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போது சந்தானத்தை கார்னர் பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது சார், எவ்வளோ இருக்குது அப்படி பார்த்தா. அதனால் வந்து இவர் வந்து வழக்கமாக இதே ஹேபிச்சுவலாக இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. எல்லா இதுலேயும் பார்க்கணும், தொடர்ச்சியாக இவர் வந்து சாமி இந்து சாமிகளெல்லாம் இவர் வந்து கிண்டல் அடிக்கிறாரு, கேலி பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியுமா? இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரா? கிடையாது. இப்போ இவர் தெலுங்கில் வந்து இவருடைய படங்கள் கொஞ்சம் போகும். சந்தானது படம் வந்து கேட்டால் தமிழில் மட்டுமே இல்லை, தெலுங்குலேயும் அவருடைய படங்கள் போகும். அப்போ இந்த மாதிரியான ஒரு காட்சியை வைக்கிறது கேட்டால் தெலுங்கு ரசிகர்களை வந்து ஏற்றுப்பாங்கன்றது கூட வச்சிருக்கலாம். நான் நம்புகிறேன், அப்படி நான் நினைக்கிறேன். அந்த பாட்டை ஏன் வைக்கிறாருன்னா ஒரு வேளை வந்து தெலுங்கு ரசிகர்கள் விரும்புவான்னு கூட வச்சிருக்கலாம். அதை ஒரு நெகட்டிவ் பார்வையாக எடுத்துக்கிட்டு உடனே அந்த படத்தை தடை செய்யணும், அந்த படத்தை வந்து கேட்டால் வந்து வெளியே வராமல் பண்ணணும்னு சொன்னால் எந்த படமும் முதல்ல தெலுங்கு சினிமாவில் வந்து ஆபாச நடனங்கள்
காட்சிகள் இதெல்லாம் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து முதல்ல அதை சரி பண்ணணும். எவ்வளோ பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைகள்லாம் கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் அவர் நம்ம மதிக்கிறோம். அவர் வந்து ரசன் கட்டினா முதல்ல ரொம்ப துடிப்பாக ஆர்வமாக இருக்கிறாரு. முதல்ல சினிமாவில் வரக்கூடிய இந்த ஆபாச காட்சிகள் எல்லாம் வந்து தடை செய்யணும் முதல்ல, இல்லை குறைக்கணும். பாடல்கள் பெரும்பாலும் பாடல்கள் தான் மோசமா இருக்கு. பாடல்கள்ல உடல் அசைவுகள் அதை முதல்ல சரி பண்ணணும். இனி வரும் காலங்கள்ல தடுத்துருவாருன்னா அவங்க குடும்பம் தானே ஃபுல்லாவே இருக்கு. அங்க யார் இருக்கிறாங்க சினிமால? பவன் கல்யாணுடைய அண்ணன் பையன் மாமன் மச்சான் தோளான் தொப்பனான் இவங்க தானே ஃபுல்லா இவங்க தானே இருக்கிறாங்க. அது பண்ண மாட்டாரு. பண்ணணும், ஆனா பண்ணுவாரான்னு தெரியல. அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற ஸ்டேட்டுகளுக்கு போய் கருத்து சொல்லுங்க, சனாதனம் குறித்து நீங்க பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. முதல்ல உங்க தெலுங்கு சினிமா என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பாருங்க. ஆபாச காட்சிகளை நடன காட்சிகள் வந்து அது யார் பண்ணாலும் சரி நீங்க சொல்லலாம், இங்க இருக்கிற நடன இயக்குநர்கள்லாம் அங்கே வராங்கன்னு சொல்லிட்டு ஏன் இங்கே பண்ண முடியல? ஸோ இந்த மண்ணுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, அதை அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடன அசைவுகள் எவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு பவன் கல்யாணே எப்படி டான்ஸ் ஆனா தெரியும் சார் ஒரு பாட்டுக்கு. இன்னைக்கு துணை முதலமைச்சர் தான் நம்ம இல்லைன்னு சொல்ல மதிக்கிறோம். ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்வேர் வந்து பேண்ட்டு கழண்டு வர மாதிரி ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம அழியாத காவியமாக தானே இருக்குது. நடனங்களில் தெலுங்கானாவில் இருக்கிற மகளிர் ஆணைய தலைவி அவங்க என்ன சொன்னாங்கன்றது அதை கவனத்தில் முதல்ல எடுத்து அதுக்கான நடைமுறைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணலாம். இதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு கலைஞனை அவன் போக்கில் விடணும். இப்போ தான் அவனுக்கு விழுந்து ரெடி ஆகி இப்போ தான் நிமிந்து வந்துட்டு இருக்கிறாப்புல. இந்த படம் ஹிட்டு, நோ டவுட்டு. ஆரம்பிச்சிட்டாங்கல்ல கச்சேரி, கண்டிப்பாக அது டிடி நெக்ஸ்ட் லெவல் தான் அது. இது கண்டிப்பாக சூப்பர் ஹிட். ஆரம்பமே கச்சேரி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இது நொட்டை இது சொட்டை இது சொன்னால் அது படம் ஹிட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அப்படிதான் இருக்கிறேன். அடுத்தடுத்து வந்து சந்தானம் வந்து ஒரு பிஸி ஆக்டர் சார். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிம்புவோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. ஆமாம், சந்தானத்தோட மார்க்கெட் வேறு லெவல் போயிட்டு இருக்குது. எல்லாரும் கீழே விழுந்துக்கிறவங்களாம் எழுந்துக்கிறாங்க. ஆனால் அப்படியே கீழே விழுந்தானா அவனை அப்படியே மூடி, அப்படியே ஒரு ஸ்கிராப் போட்டு மூடி அது மேலே மண்ணை கொட்டி அந்த அடையாளத்தையே அழிச்சுட்டு அவன் உள்ளே செத்து போயிடணும். அப்படி தான் இருக்குது இண்டஸ்ட்ரி. அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி செய்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரபரப்பாக இருக்கிறதுனா அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு அவ்வளோதான் வராது, படமே வராதுன்ட்டான். இப்படி தான் சினிமாவை, தமிழ் சினிமாவை நாசமாயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரெட்ரோ படத்தை குப்பை படம்னு பேசிட்டு கிடக்குறானுங்க. மனசாட்சியெல்லாம் பேசுகிறானுங்க. அது குப்பை படமாவது குப்பை படமே பேசுகிறான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஹீரோவையும் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணினே வர்றது தமிழ் சினிமாவை அழிக்கிறதுக்கு நடக்கிற சதி. பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.